ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற மழைக்கு ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய, அதுவும் எண்ணெயே குடிக்காத ஒரு மெது பகோடா எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து டெல்டா மாவட்டத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல். பொட்டலம் அப்படின்னு கூட நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக செஞ்சிடலாம், கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடல மாவு சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். பெருங்காயம் நான் கொஞ்சம் கூடவே சேர்க்குறேன். கடையில் பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் சோடா சேர்ப்பாங்க, அதுக்கு பதிலாக நான் வந்து பெருங்காயம் நிறைய சேர்த்துருக்குறேன். இப்போ ஒரு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே நைஸாக கட் பண்ணிக்கிறேன். மல்லி இலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இது எல்லாத்தையும் அந்த மாவோட நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு பெருஞ்சீரகம், இது வந்து நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இடிக்கல்ல நான் இடித்து வச்சுருக்கிறேன், அதையுமே இந்த மாவு கூட வந்து சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு யாருக்கு வந்து அகப்படுதோ அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடும்போது தெரியும். நல்லா இந்த மாவு வந்து கலந்து விட்டுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாவு வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரொம்ப தோசை மாவு அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி கலக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கும். இது அப்படியே இந்த பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவு வந்து எடுத்து அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் வந்து சேர்த்துட வேண்டியது தான். நான் வந்து எண்ணெயும் பார்த்திங்க அப்படின்னா கொதிக்க வச்சுருக்கிறேன். இங்கே எல்லா டீ கடையிலையுமே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மழை டயத்தில் மட்டும் இல்லை, எப்போதுமே இது ஃபேமஸாக இந்த சைடில் எங்கள் ஏரியாவிலலாம் இது வந்து விற்கும். சில பேர் வந்து காரத்தூள் வந்து போட மாட்டாங்க, ஆனால் வந்து காரத்தூள் போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். இதை வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளார நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும், சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மழைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீ போடுற நேரத்தில் நீங்கள் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டீயோடு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மழைக்கு ரொம்பவே இதமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய்லாம் குடிக்காது. இந்த மாதிரி நல்லா எண்ணெயை வந்து வடிச்சிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நான் வந்து அடுத்தடுத்த பேட்சும் பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். 1 கப் மாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே கிடைக்கும். கண்டிப்பாக இதை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.